ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 19ல் மண்டேலா டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நான் மண்டேலா டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த டாட்டை சுற்றி வந்து ப்ளஸ் இருக்க மாதிரி வந்து நம்ம போட்டுக்கணும், லைன்ஸ் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் போட்டனால நமக்கு ஈஸியாக ரவுண்ட் போடுறதுக்கு வந்து ஒரு ஷேப்பாக கிடைக்கும், ரவுண்ட் ஷேப்பு. அதனால தான் நான் வந்து ப்ளஸ் போட்டு ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டாட் வச்சுட்டு அடுத்து வந்து சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு குட்டி சர்க்கிள் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த திக் லைன்லாம் நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்லேயும் திக்காக வந்து போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் ஷேப்பை இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு சர்க்கிள் போட போகிறோம். ஓகேங்களா, மறுபடியும் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அதில் வந்து ஹம்ஸ் போட போகிறோம். நான் அப்போயே வந்து நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஃப்ளார்ஸ் போடுறது எப்படி அப்படின்னு நான் ஈஸியாக வந்து பிரித்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதே ஃபார்மேட்டை தான் வந்து நீங்கள் இதில் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஹம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சுருங்க. இப்போ நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணி நம்ம மண்டேலா டிசைன் போடுறனால பிகினராக இருந்தீங்க, உங்களுக்கு ரவுண்ட் போடவே தெரில அப்படின்னா கூட உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நம்ம பெரிய ஹம்ஸ் இதில் வந்து போட போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம சின்ன ஹம்ஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம பெரிய ஹம்ஸு இப்போ போட போகிறோம். நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போது ரெண்டு ஹம்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் பொறுமையாக தான் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி உள்ளே வந்து டாட் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ போல்டு பாருங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரியே வந்து நீங்கள் தெரிலனா கூட இப்போ நான் பொறுமையாக தான் போடுறேன். இதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்ம பொறுமையாக போல்டு பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ளார் ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த கையை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எவ்வளோ வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு ஃப்ளார் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி. இப்போ அடுத்து நம்ம சின்ன ஹம்ஸ் போட போகிறோம். ரொம்ப நீளமான ஹம்ஸாக போட போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஹம்ஸாக போட்டிருப்போம். இது வந்து கொஞ்சம் நீளமாக வந்து போடணும் ஹம்ஸு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். இப்போ நம்ம ஹம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பைரல் போட போகிறோம். ஸ்பைரல் போட்டுட்டு அதில் வந்து அந்த ஸ்பைரல் மேலே நம்ம ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். ஒரு ஃப்ளார் மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்டர் டிசைன், பார்டர் பெல்ட் போடும்போதே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஃப்ளார் போடும்போது பக்கத்தில் வந்து கேப் விட்டுட்டு ஒரு ஃபிங்கர் அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஸ்பைரல் போட்டுட்டு ஃப்ளார் போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மெத்தடையே வந்து இந்த மண்டேலா டிசைன்லேயே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் மண்டேலா டிசைன். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி போட்டுட்டு இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து வைன்ஸ் போட போகிறோம். வைன்ஸ் போட்டு ஒரு 3 வைன்ஸ் வந்து லீஃப் மாதிரி போட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். இதே மாதிரியே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 வைன்ஸ் சைடில் போடணும். சைடில் போட்டுட்டு கொஞ்சம் நீளமான வைன்ஸாக வந்து நடுவில் போட்டுக்கணும். சைடில் இருக்க வைன்ஸ் வந்து குட்டியாக இருக்கணும். நடுவில் இருக்க வைன்ஸ் வந்து கொஞ்சம் நீளமாக வந்து வைன்ஸ் வர மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, இதே மாதிரியே போட்டுட்டு எனக்கு இது 1 டைம் மட்டும் போடுங்க. ஏன் நான் வந்து 1 டைம் மட்டும் போட சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மண்டேலா டிசைன், அரபிக் டிசைன், அப்புறம் ப்ரைடல் டிசைனுக்குலாம் வந்து நான் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கேன், ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால தான் வந்து இதெல்லாம் நான் ஒன் டைம் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், உள்ளார நான் டாட் வச்சுருந்தேன். இப்போ அந்த டாட்டை வந்து உள்ளார ஃபில்லிங் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ வந்து ஒரு நீட் லுக் கிடைக்கும். இப்போ நம்ம செகண்டு மண்டேலா டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பைரல் போட்டு தான் போட போகிறோம். நீங்கள் இந்த அப்படியே ஸ்பைரலும் போட்டு போடலாம், இல்லை ப்ளஸ் போட்டும் வந்து அதிலே ஸ்பைரல் போடலாம். நான் நெக்ஸ்ட்டு மண்டேலா டிசைன் போடும்போது ப்ளஸ் போட்டுட்டு எப்படி ஸ்பைரல் போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி ப்ளஸ் போட்டுட்டு நீங்கள் ஸ்பைரல் போட்டுட்டு இதை வந்து நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். இதையும் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 ஹம்ஸ் வந்து போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே நான் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் போட்டுட்டேன்.
இப்போ பெரிய ஹம்ஸ் போட போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு மண்டையிலாலேயே சொல்லிக் கொடுத்தேன் இல்லைங்களா? அதனால் வந்து நான் இந்த மண்டையிலலாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல. பெரிய ஹம்ஸ் போட்டு உள்ள டாட் வச்சு மேலே வந்து பார்டர் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி நம்ம ஒரு சர்க்கிள் வந்து போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ப்ளஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த ப்ளஸ்லேருந்து பாதி பாதியாக வந்து கனெக்ட் பண்ணி இந்த இந்த கோட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு ஒவ்வொரு கோட்லேயுமே வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். நீங்கள் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னா இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹம்ஸ் போட்டுட்டு இப்போ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் நிலா ஷேப் ரோஸ் பெட்டலுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அந்த பெட்டலை வந்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹம்ஸ் மேலே வந்து இந்த ரோஸ் பெட்டலை வந்து போட்டுட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து உள்ளே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீட்டான மண்டேலா டிசைன் கிடச்சிரும். இதுதான் வந்து செகண்ட் மண்டேலா. நீங்கள் ஒன் டைம் மட்டும் மண்டேலா டிசைன் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணால் போதும். ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒன் டைம் மட்டும் போடுங்க. நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம கிளாஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் நான் போட்டுட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். இப்போ ரவுண்டு பெரிய ரவுண்டாக போட்டாச்சு. இதில் எப்படி நம்ம ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தை மட்டும் வந்து ஃபில்லிங் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பக்கம் இருக்கிறத வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரே இதாக வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே உள்ள கோன் வச்சிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வந்துடும். ஆஃபாக வந்து பிரிச்சுட்டு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து அப்படியே போட்டுடுறேன். நீங்கள் வந்து இந்த ஷேப் வந்து பார்த்துட்டு நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கோங்க. ப்ளஸ் சிம்பிளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா போட்டுக்கலாம் ரவுண்டு. இப்போ ஹம்ஸ் போட போகிறோம். கொஞ்சம் நீளமான ஹம்ஸ் கொஞ்சம் இதில் வந்து டார்க்காக போடுங்க. நான் வந்து மற்றது எல்லாமே லைட்டாக போட்டிருப்பேன். இந்த இந்த ஹம்ஸ் மட்டும் பாருங்கள், நான் ரொம்ப கோனை வந்து ப்ரெஷர் பண்ணிவிட்டு நான் டார்க்காக வந்து ஹம்ஸ் போடுறேன். இந்த மாதிரி மண்டேலா டிசைனும் வந்து போடுவாங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போல்டாகவும் நான் வந்து மண்டேலா டிசைன் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லேயரில் வந்து ஹம்ஸ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லேயர்லேயும் வந்து ஹம்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வைன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா போல்டாக குண்டாக இருக்க மாதிரி வைன்ஸ் போடுங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி போடாதீங்க. நல்லா வைன்ஸ் வந்து நல்லா மொட்டு மாதிரி தெரியணும். அப்படி போட்டால் மட்டும்தான் வந்து மண்டேலா டிசைன் சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்து போல்டான மண்டேலா டிசைன். இது வந்து நம்ம கையில் போடும்போது சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு ஒன் டைம் போட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் மெஹந்தியே பிடிக்க தெரில அப்படின்னா கூட நான் சொல்லி கொடுத்த இந்த ப்ளஸ் சிம்பிளை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து மண்டேலா டிசைன் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் இதில் வந்து ப்ளஸ் போட்டு எப்படி வந்து இதில் வந்து ஸ்பைரல் போடுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். பாருங்கள், ப்ளஸ் போட்டாச்சு. அதில் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம ஸ்பைரல் போட்டுக்கலாம். எவ்வளோ பெரிய ஸ்பைரல் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்பைரல் போட்டுட்டு நம்ம நடுவில் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு டாட் வைக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல தான் நம்ம ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்ஸ் போட போகிறோம். ஹம்ஸ் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு, பெரிய ஹம்ஸ் எல்லாத்துலேயும் கொடுத்துருப்போம். இப்போ வந்து ஹார்ட் ஷேப் பெட்டல் நான் வந்து கொடுத்துட்டே வரேன். இதே மாதிரி தான் நீங்கள் பெரிய ஹம்ஸுக்கு பதிலாக ஹார்ட் ஷேப் பெட்டலை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்க. ஹார்ட் ஷேப் பெட்டல் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து போல்டு தான் பண்ணணும். ஓகேங்களா? போல்டு பண்ணினா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். என் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே தெரியும். போல்டு பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக போல்டு பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே ஒரு நீட்டான மண்டேலா ஷேப்பாக வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த ப்ளஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்த கட்டுலேருந்து அந்த கட்டுக்கு ஒரு கட்டு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே வந்து ஃபுல்லாகவே ரவுண்ட் போட்டுட்டு ஹம்ஸும் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வைன்ஸ்லேயே வந்து நம்ம லீஃப் கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு லீஃப் 2 லீஃப் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த சைடு எல்லாமே லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு டாட் வச்சுருங்க. டாட் வச்சுட்டு மேலே வந்து ஒரு லீஃபு, கீழேயும் வந்து ஒரு லீஃபு, 3 லீஃப் இருக்க மாதிரி வந்து அந்த வைன்ஸில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைடு எல்லாமே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி டாட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்னோடய மெஹந்தி டிசைன்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நம்ம கிளாஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.